ஒரு தாய் வாத்தின் முட்டைகள் பொரிந்தன. அழகான வாத்து குஞ்சுகள் வெளிப்பட்டன. ஆனால் கடைசி முட்டை பெரியதாக இருந்தது. அதிலிருந்து ஒரு விசித்திரமான சாம்பல் நிறப்பறவை வெளியே வந்தது. அவன் மிகவும் அசிங்கமானவன். மற்ற வாத்து குஞ்சுகள் கத்தின, அவனை தள்ளிவிட்டன. அவனது தாய் கூட அவனை சந்தேகப்பட்டாள். அந்த சிறிய பறவை தனிமையாக உணர்ந்தது. வித்தியாசமாக தோற்றமளித்ததால் தான் விரும்பப்படாதவன் என்று நம்பியது. அவன் பொருந்தி போக முயற்சித்தாள். ஆனால் அவனது விசித்திரமான நடையை பின்தொடர்ந்து சிரிப்பு வந்தது. அவன் ஓடிப்போனான். அங்கு அவனுக்கு கிடைத்ததெல்லாம் குளிர்ச்சியான வரவேற்புகளும் தொடர்ச்சியான நிராகரிப்பும்தான். குளிர்காலத்திற்கு பிறகு வளர்ந்த தனிமையான பறவை ஒரு ஏரியில் அழகான வெள்ளை அன்னப்பறவைகளை கண்டது. அவன் அவர்களின் வழக்கமான நிராகரிப்பை எதிர்பார்த்தான். அவன் குடிக்க குனிந்தபோது அவன் தனது சொந்த பிம்பத்தை அவர்களுக்கு அருகில் கண்டான். அதிர்ச்சியூட்டும் வகையில் அவன் ஒரு அசிங்கமான வாத்து அல்ல. அவன் ஒரு அழகான கம்பீரமான அன்னப்பறவை. அவர்களைப் போலவே அவன் ஆரம்பத்திலிருந்தே ஒரு அன்னப்பறவையாக இருந்தான். தவறுதலாக வேறொரு கூட்டில் பிறந்தான். அவனது நிராகரிப்பு அசிங்கமாக இருந்ததால் அல்ல, மாறாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதால். அவன் ஒரு வாத்தாக இருக்க வேண்டியவன் அல்ல, ஒரு அன்னப்பறவையாக இருக்க வேண்டியவன். வாழ்க்கையின் நிராகரிப்புகள் பெரும்பாலும் மற்றவர்கள் உங்களின் உண்மையான சுயத்தை பார்க்காததால் ஏற்படுகின்றன. உங்களை யாரும் வரையறுக்க விடாதீர்கள். உங்கள் தனித்துவமான நோக்கத்தை நம்புங்கள். அதிகமான புராணக் கதைகளுக்கு சேனல் பெயருக்கு குழு சேரவும்.